ஹாய் ஃப்ரெண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முள்ளங்கி சட்னி வைக்க போகிறோம். அப்படியே வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. சத்தம் கேட்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ முள்ளங்கி சட்னி செய்ய போகிறோம் வாங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கு முள்ளங்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிங்க ஃப்ரெண்ட். நானே ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன் முள்ளங்கி சட்னி. வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி முள்ளங்கி நல்லா போட்டு வதக்கிக்கணும். அது கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா நம்ம முள்ளங்கி வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதான்னு எனக்கு தெரியல. நான் பேசுறது கேக்குதா? இப்போ இதே வானல்ல நம்ம வச்சுக்கலாம். இதுல ஒண்ணும் இல்லை, எண்ணெய் தான் ஊற்றி வதக்கணும். இதே வானல்ல இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம்னா கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். போட்டுக்கலாம். தனியா கொஞ்சமா போட்டுங்க. அது கூடவே கொஞ்சமா கடுகு இதிலே போட்டுங்க. கொஞ்சமா கடலைப்பயிறு, இது கூடவே 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமா வெங்காயம் உரிக்காம வச்சுக்கிறேன், 10 பல்லு பூண்டு. அப்புறம் என்னென்ன வீடியோ பண்ணணும்னு எனக்கு வீடியோவில் கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணுறேன். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். பசங்க இங்கே வெள்ளான்னு இருக்கிறதுனால உங்களுக்கு சத்தம் கேட்காது. கொஞ்சம் தேங்காய் நான் உடச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இதில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்குங்க. தேங்காய் சேர்த்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். லெமன் சைஸு புளி போட்டுக்கிறேன். அதில் கொட்டிக்கலாம். ஃப்ரெண்ட் நீங்கள் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இவங்களை வதக்கி எடுத்துங்க. வதக்கிட்டு இவங்களை ஆற வச்சுக்குவேன். ஆற வச்சுட்டு இவங்களை அரைச்சி எடுத்துட்டா நம்மளோட சட்னி ரெடி. இங்கே பாருங்கள் எவ்வளோ வேர் வருதுன்னா நாங்கள் சட்னி தான் அரைக்க போகிறோம். இது வந்து முள்ளங்கி சட்னி. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் சட்னி அரைக்க போகிறேன்னு. உங்கள் வீட்டில் யார் யார் முள்ளங்கி சட்னி செஞ்சுக்கிறாங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள். போட்டு நம்ம இதை அரைச்சின்னு வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டு தாளிச்சிக்கலாம். அதில் முள்ளங்கி சட்னி கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தாளிச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம இட்லியில வச்சு சாப்பிடலாம். இட்லி இங்க பாருங்க. பாப்பாடு கொடுத்துக்கலாம். முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.